எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிம்பிளான முட்டை சாதம் பண்றதுக்கு 3 முட்டைய உடைச்சு ஊத்தியிருக்கேன். வீட்டுக்கு தக்கன முட்டையோட அளவுகள கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஒரு அகலமான கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் உடைச்சு வச்சிருந்த முட்டைய சேர்த்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தூள் உப்பு சேர்த்து, இத ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, முட்டை நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பெருசா கிடைக்கும். அதில வெந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கிளறி இந்த முட்டைகள் எல்லாத்தையும் லைட்டா வெந்ததும் தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு, அதே கடாயிலே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்த சின்னதா நறுக்கி சேர்த்து, வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதும், ஒரு 5 முழு பூண்ட தோலெல்லாம் நீக்கிட்டு, கழுவிட்டு, சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்து, ஒரே ஒரு தக்காளி பழம். குடமிளகா இருந்துச்சு, ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க குடமிளகா கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி லைட்டா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, வதக்கி வச்சிருந்த முட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, 1 டம்ளர் பொன்னி புழுங்கல் அரிசி தான் வச்சிருக்கேன். நம்ம வீட்ல என்ன சாதம் வடிப்போமோ, அத நீங்க வடிச்சு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு, நல்லா இத கிளறி குடுத்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போதே சீரகம் சேர்த்தாச்சு. அதனால தான் இப்ப சீரகம் சேர்க்கல. தேவையான அளவு லாஸ்ட்ல உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கை நெறைய மல்லி இலை சேர்த்து ஆஃப் பண்ணா, ஒரு 10 நிமிஷத்துல சுலபமா பண்ணக்கூடிய முட்டை சாதம் தயார். எக் ஃப்ரைட் ரைஸ், எக் பிரியாணி இந்த மாதிரி நெறைய இருக்குது. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா, அதே போல ரொம்ப ரொம்ப டேஸ்டியா லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சீக்கிரம் பண்ணக்கூடிய ரெசிபியா இருக்கும். கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபியில சந்திக்கலாம். பாய்.